சின்ன கொலை போட்டிருக்கு. இங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி மரம் கணங்க இருக்கு. ஆனா இது செடி தான். அடுத்து இது ஸ்லேட் அடிக்கல. இங்க ஒரு வெத்தலை. அடுத்து இங்க ஒரு வாழை மரம் இல்ல பாத்தீங்கன்னா கயிறு கட்டி இருக்கு. அடுத்து இங்க ஒரு ரோஜா நிக்கு. இங்க ஒரு மல்லி நிக்குது பாத்தீங்களா, பூ எல்லாம் பூத்துட்டு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பைனாப்பிள், ரொம்பவே அதிசயமான பைனாப்பிள் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. அடுத்து இங்கதான் கிரேண்டி கூட்டமே இருக்கு. ஆனா சரிஞ்சு போய் இருக்கு, மலையில சரிஞ்சுட்டு. இங்க ஒரு பெரிய ரோஜா பூ மொட்டையெல்லாம் அழகா இருக்கு. அடுத்து இங்க ஏதோ நின்று புடிங்கி விட்டாவ. அடுத்த வெள்ளை கலர் செம்பருத்தி இல்ல ஒண்ணு பூத்திருந்து இன்னைக்கு காலை கீழே வந்து நாளை கடிச்சு தின்னுது. இங்கே ஒரு வாழை, இதுலயும் பாத்தீங்கன்னா சின்னதா கொலை வந்துருக்கு. இங்கே ஒரு வாழை நிக்குது. இங்க பாத்தீங்கன்னா கொலை இன்னும் வரல, ஆனா என்னோட பெருசா இருக்கு. கொலை இன்னும் வரல, அதிசயம் தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வாழை சவுக்கு கலர்ல இருக்கு, என்ன வாழைன்னு தெரியல. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா வெண்டைக்காய், நிறைய வெண்டைக்காய் இருக்கு. இங்க ஒரு பெரிய வாழை மரம் பாத்தீங்களா, இது கூட இன்னொரு சின்ன வாழை மரம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன வாழை மரங்கள் அழகா இருக்குல்ல. இங்கேயும் ஒரு பெரிய சில சின்னதான் ஓரளவு சின்ன. இங்க பாத்தீங்கன்னா கிரேண்டி செடி பாத்தீங்களா, அப்படியே போனா இங்க ஒரு பெரிய ரோஜா செடி மொட்டையெல்லாம் வந்து நான் பறிச்சுட்டேன். இங்க ஒரு பூ இருக்கு. இந்த பூ பாத்தீங்கன்னா காலையில தான் பூக்கும், அடுத்து சாயங்காலம் அப்படி சுருங்கிடும். இங்க ஒரு அழகான ரோஜா செடி, இங்க அழகான மொட்டைலாம் இருக்கு. அது அந்த சைடு இருக்கும். இங்க ஒரு சிவப்பு கலர் வாழை மரம் சின்னதாக தான் இருக்கு. இங்க ஒரு பெரிய வாழை மரம், ஆனா இன்னும் கொலை கூட இன்னும் வரலாம். இங்க அந்த வெண்டைக்காய் கூட்டம். இங்க ஒரு வாழை மரம், ஆனா கொலை வந்திருக்கு, சின்னதா இருக்கு. இங்கேயும் வாழை மரம் இருக்கு, கொலை வரல பாத்தீங்கன்னா. அடுத்த இங்க ரெண்டு வாழை மரம் அதே ஹைட்ல இருக்கு, இதுக்கு முன்னாடி நுழைஞ்சு போகலாம். இங்க பாத்தீங்கன்னா வெத்தலை கூட்டம், இந்த துளசி எல்லாம் இருக்குது. அப்படியே சைடுல வந்தீங்கன்னா இந்த கிரேண்டி வரிசை அழகா நட்டு வச்சிருப்போம். இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா முடிஞ்சு, இப்போ அந்த சைடு போகலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அங்க இருந்து இங்க வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெண்டைக்காய் கூட்டம் நிக்குது. இங்க ஒரு வாழை மரம், சின்ன வாழை மரம்னா அங்கேயே வந்து நிக்குது. அடுத்தது மச்சினி கிழங்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு, நிறைய கிழங்கு இருக்கு. இங்க அங்க அங்க இப்போ அந்த சைடு போகலாம் வாங்க. இங்க ஒரு மச்சினி இருக்கு, ஆனா சின்னதா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மச்சினி 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 மச்சினி. இங்க பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், இது பேரு கத்திரிக்காய் தான் நினைக்கிறேன், என் பேரெல்லாம் மறந்துட்டு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன மச்சினி தான். இதெல்லாம் எப்படி நட்டது, இவ்வளவு சின்னதா தான் இருக்கு. இங்க ஒரு வாழை மரம், வாழை மரம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா, யாரோ பிடிங்கி விட்டாவ. இங்க ஒரு கருவேப்பிலை எல்லாம் அழகா இருக்கு. இப்போ நம்ம இந்த சைடுல இருந்து அந்த சைடு போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அங்க இருந்து வந்துட்டோம். இங்க வரிசை அங்க வரும்போது அதான் பார்க்க போறோம். முதல்ல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய வாழை மரம், ஆனா இதுல கொலை கூட இன்னும் வரல. செடி வாங்கி வச்சிருக்கு, ஆனா எப்பமா நடுவாங்கன்னு தெரியல. அடுத்து இங்கே ஒரு அதிசய பைனாப்பிள் பாத்தீங்களா, என்ன அழகா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி குழுந்து, இது குழுந்து. இதுல இருந்தா சப்ஜா வரும், இல்லன்னா சப்ஜா வரும். இது பாத்தீங்கன்னா குளிக்க சர்பத்துல எல்லாம் போடுவாங்க. அதான் ஒரு கிரேண்டி கூட்டம். இங்க ஒரு பாத்தீங்களா எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு, ஆளோட பெருசா வளர்ந்துட்டு. வாழை மரம், இதுல கொலை வரல, இவ்வளவு பெருசா. அடுத்து இங்க ஒரு முருங்கைக்காய் மரம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. இது யாருன்னா அவன் தான், நம்ம கத்தம் முருங்கையாதான். இங்க கத்திரிக்காய் பாருங்க, கத்திரிக்காய் வந்திருக்கு. கத்திரிக்காய் வந்திருக்கு பாத்தீங்களா, சின்ன கத்திரிக்காய். இது ஏதோ ஒரு செடி, என்ன செடி மறந்துட்டு, சாம்பைக்காய் செடி. அடுத்து இங்க ஒரு
பாருங்க கைஸ், பாத்தீங்களா இயற்கை ரோஜா இதான் நல்லா இருக்கும். எங்க வீட்ல உள்ளதெல்லாம் அழகா சத்து. இப்போ இங்க வந்தீங்கன்னா பிச்சி பிச்சி அழகா பிச்சி கணங்க இருக்கு. ஆனா ஒரு மொட்டு கூட இன்னும் வரல, ஏன்னு தான் தெரியல. இங்க ரோஜா கூட்டம் பாத்தீங்களா, மொட்டெல்லாம் அழகா இருக்கு. ரோஜா மொட்டு அழகா இருக்கு. அடுத்து இங்க ஒரு வாழை மரம், பெரிய வாழை மரம், பெருசுல சின்னது, ஆனா குழம்பு வரல. இங்கே ஒரு பெரிய தென்னை மரம் பாத்தீங்களா, இதான் எங்க வீட்ல இருக்க ரொம்ப பெரிய தென்னை மரம். இங்க எறும்பு இருக்கு, வாங்க மேல போலாம். இங்க ஒரு செடி இருக்கு, இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மாங்காய் மரம். பாத்தீங்கன்னா இதான் மாங்காய் மரம். பாத்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கு. இங்க ஒரு சின்ன பாக்கு மரம் நினைக்கிறேன், என் பேர்லாம் மறந்து போச்சு கைஸ். இந்த செடி பேர் எனக்கு தெரியல. இது பாருங்க, சொல்லுங்க, இந்த இலை பாருங்க, எனக்கு தெரியல. ஐயோ ஐயோ எறும்பு கடிச்சிட்டு கைஸ். ஐயோ கைஸ், உங்களுக்காண்டி நான் உள்ள போயிருக்கேன், எறும்பு நல்லா கடிச்சிட்டு. இதான் பாத்தீங்கன்னா நம்ம பொம்மி எவ்வளவு கியூட்டா இருக்கு, ஆனா வால் பண்ணுவான். ஓகே கைஸ், நம்ம பப்பியை காட்டலாம். எங்க பப்பியை காட்டலாம், வாங்க நம்ம மீன் வீட்டுக்கு போலாம். பாத்தீங்கன்னா இதான் நம்ம பப்பி. பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு. இதுகிட்ட நான் போக மாட்டேன், ஏன்னா அன்னைக்கு நான் இந்த கையை கொடுத்தேன், கையை கிழிச்சிட்டு வந்துட்டேன். இதான் பாத்தீங்கன்னா என்னோட எம்டி இல்ல டப்பா பைக். டப்பான்னு சொல்ல மாட்டேன், பஞ்சர்ல இருக்கு. இந்த பஞ்சர் ஓட்டமா. இது பாத்தீங்கன்னா எங்க அண்ணனோட பைக், எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு சைக்கிள் தான் நாசமா இருக்கும், எங்க அண்ணனுக்கு அது எப்பவும் நல்லா தான் இருக்கும். பாருங்க லுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். எங்க ரெண்டு இருக்குது, அது போட முடியாது, இதை தான் போடுவேன். வாங்க எங்க வீடோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா गाइस, இதுதான் பாத்தீங்கன்னா எங்க வீடோட ஃப்ரெண்ட். பாத்தீங்களா, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் பாத்தீங்கன்னா எங்களோட பொங்கல பூனை. அது வாடி கையில கிடைக்காது, இல்லைன்னா எடுத்து காட்டுறேன். गाइस, இங்க பாருங்க, இதான் அந்த வாழை கொலையில உள்ள தோல். இதை வச்சுதான் நான் கப்பல் கணங்கா உள்ள தண்ணியை போட்டு இப்படி ஆடுவேன். பாத்தீங்கன்னா அங்கே போயிட்டு அங்க பாருங்க गाइस, இதான் நம்மளோட நேச்சர். இங்க பாத்தீங்கன்னா இங்க புல்லு நிறைய இருக்கும். இங்க எல்லாம் புல்லு பாத்தீங்கன்னா முள்ளு செடி போல இருக்கு, ஆனா என்ன செடின்னு தெரியல. இதான் பாத்தீங்கன்னா நாங்க பின்னாடி நட்டு வச்ச சோளம். அங்க சோளம் நட்டு வச்சோம், அது இப்ப காஞ்சி கிடக்குது. சோளம் நாங்க எல்லாத்தையும் தின்னுட்டோம். பாத்தீங்கன்னா பாருங்க, இதான் காம்பு. பாத்தீங்களா? ஓகே கைஸ், இதோட பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம எல்லா தோட்டத்தையும் காட்டிட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கீங்க. பாருங்க, எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும்படி கேட்டு